ஹாய், வணக்கம். ஒரு 2 நாள் கொஞ்சம் கேப் விட்டாச்சு. பரவால்ல. இன்னைக்கு மறுபடியும் நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய சாப்டர் நம்பர் 4. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முந்தின கிளாஸ்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன, அதனுடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுல கான்ஜுகேட்னா என்ன, அதுல மாடுலஸ் வேல்யூனா என்ன, அதுல ஆப்ரேஷன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒரு 3 சம், ரொம்ப குட்டி சம் அதை a பிளஸ் ஐபியா எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி குட்டி குட்டியா ஒரு 4 சம் நமக்கு ஒரு நம்பரா ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷனா கொடுத்துருப்பாங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணி a பிளஸ் ஐபி ஃபார்மேட்ல மாற்றணும். அதுதான் வேலை. ஓகேவா? பண்ணலாமா? முதல் சம் பாருங்க. முதல் சம்ல என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஆல்சோ அடிஷன் ரெண்டும் இன்வால்வ் ஆயிருக்கு. First term என்ன? 3 times 7 plus I7. 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா? சரிமா? 3 உள்ளார் மல்டிப்ளை பண்ணாமா? மல்டிப்ளை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணா 3 7s are 21 plus 3 plus I na I. 3 times 7 21 I plus I7 plus I square 7. Okay. இப்போ இதை என்ன பண்ணலாம்? 21 I இங்க இருந்து காமனா வெளிய எடுக்கலாம். 21 plus 7 minus I squared ஓட வேல்யூ என்ன? minus 1 into 7. So 21 minus 7 இது constant plus I into 21 plus 7. So 21 minus 7 ஓட வேல்யூ என்னன்னா 14 plus 28I. Okay. Then next sum பார்க்கலாமா? Next sum 1 minus subtraction மாதிரி இருக்கு. So first term அப்படியே தான் இருக்கும். Second termல minus உள்ள multiply பண்ணலாம். Minus times minus 1 is plus 1. Minus times I6 is minus I6. 2 minus 7I. Okay. That is A இங்க என்ன? 2, B minus 7. அதே மாதிரி இங்க A 14, B 28. Next sum போலாமா? இது subtraction. So 1 by 5 அப்படியே தான் இருக்கும். Plus I 2 by 5 இருக்கும். Minus 4 minus I 5 by 2. Okay. So 1 by 5 minus 4 plus I times 2 by 5 minus 5 by 2. இதை நம்ம simplify பண்ணோம்னா 1 minus 20 by 5 plus 4 minus 25 by 10. கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? இதை simplify பண்ணோம்னா minus 19 by 5 minus 24I by 10. So இதுல A minus 19 by 5, B minus 24 by 10. அதை நம்ம simplify பண்ணோம்னா பண்ணலாம். So minus 19 by 5 minus I 12 by 5 அப்படின்னு கொண்டு வரலாம். ஓகே. one second. Sorry. 21 by 10. Calculation check பண்ணுங்க. Minus 25 plus 4 is 21 by 10. So A ஓட value minus 19 by 5, B ஓட value minus 21 by 10. Okay, next one போலாமா? So 1 by 3. Oh, sorry. 1 by 3 plus I 7 by 3 plus 4 plus first இதை add பண்ணிக்கணும். 4 plus 1 by 3 plus 4 I into 7 by 3 plus 1 by 3 minus minus 4 by 3 plus I. இங்க 3 ஆல LCM எடுத்தோம்னா 12 by 3, so 13 by 3 plus 8 by 3 plus 4 by 3 minus I. Okay. இப்போ 17 by 3
plus I 8 by 3 minus I 3 by 3. 17 by 3 I 5 by 3. So A ஓட value 17 by 3, B ஓட value 5 by 3. Okay. Okay. இவ்வளவுதான். அடுத்த கிளாஸஸ்ல வந்துட்டு நெக்ஸ்ட் 4 sums or 5 sums வந்து நம்ம பார்க்கலாம். Okay. Bye bye. Thank you.